ஒரு பேட்டி கொடுத்துருக்கீங்க. ஆமாம், பள்ளி மாணவர்களோட ஐடி கார்டில் சாதி குறிப்பிட்டு அது அவர்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரலான்னு இருக்கும்னு சொல்லியிருக்கேன். சார் முட்டாள்தனமான பேசு சார். ஜாதியை வளர்க்குறியா நீ? தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதினு உன் தலைவன் சொல்கிறான். உன் தலைவன் வந்து சமூக நீதி, ஜாதி இல்லை, மதம் இல்லை, காசை குறைச்சி ஓட்டு வாங்கணும்னு சொன்னார்ல. நீ செங்கோட்டையன் வந்து ஜாதியை பற்றி பேசுறது, செங்கோட்டையன் வந்து சார் இதை தப்பு சார். பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்காத. பள்ளிக்கூடத்தில் ஜாதியை பற்றி தான் பிரித்து பணம் கொடுக்குறான். இந்த திட்டத்தெல்லாம் இருக்காது. உனக்கு நாலேஜ் இருக்கா? நீ ஏற்கனவே ஜெயலலிதா கிட்ட வந்து 2000 கோடி சம்பாதிச்சுக்கிட்டு அவன்கிட்ட போய் உட்காந்துருக்க. நீ என்ன உனக்கு நாலேஜ் இருக்க? நீ ஏடிஎம்கேல கொள்ளை அடிச்சு விட்டு எம்ஜிஆர் குற்றம் பண்ணிவிட்டு நீ இப்போ போய் அந்த தாவேகாவில் போய் இருந்துக்கிட்டு சட்ட பேசிக்கிட்டு இருக்கிற. அதான் அதை பெரிய இஷ்யூ நடக்குது சார். நாம் தமிழர் பெரிய போராட்டம் நடத்துவோம். ஜாதியே கிடையாது, நாம் தமிழர். இந்த புது தமிழ்நாட்டில் எந்த மதமும் கிடையாது. நம்ம நாம் தமிழரில் இஸ்லாமியர் இருக்கான், கிறிஸ்டின் இருக்கான். இங்கே ஜாதியே கிடையாது. ஜாதியை வளர்க்குறான்னு இப்போ தமிழ்நாடு விட்டு விரட்டிடுவான். நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, தேவையில்லாத எல்லாம் ரிசீவ் பண்ணாதே. நீ என்ன சட்டம் போடுற சார்? நான் என்ன சொல்கிறேன், இவர் சொன்னார் சட்டமன்றத்தில், யார் விஜய், நான் ஆட்சிக்கு நான் சட்டமன்றத்தில் சொல்கிறாரு, ₹1 பணம் எடுக்க மாட்டேன். மக்கள் பணத்தை ₹1 பணத்தை யாரையும் எடுக்க விட மாட்டேன். ஏற்கனவே எடுத்தவனையும் விட மாட்டேன்னு இருக்காரு. ரைட்டு, சரியான பதில். நீ என்ன சொல்ற? வெள்ளை அறிக்கை சொல்லிட்ட. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எலக்ட்ரிசிட்டி போட 2 லட்சம் கோடி கடன். என்ன புரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லா துறையிலையும் நஷ்டம் சொல்லிட்டீங்கல்ல. என்ன புள்ள அந்த அதாவது வெள்ளை அறிக்கை சொன்னீங்கல்ல, எவ்வளவு கொள்ளை அடிச்சா நிப்பாட்டியா? ஏழா வேலை இருந்தாலும் செந்திலா இருந்தாலும், செந்தில் பாலாஜி இருந்தா எலக்ட்ரிசிட்டி போர்டில் நிர்மல்குமார் சொல்றாரு 2 லட்சம் கோடி கடன். ஒரு டிரான்ஸ்ஃபார் வாங்கினா 5 லட்சம், விற்பனை வந்து 13 லட்சம் போடுறான். ஸ்டாலின் உள்பட அதெல்லாம் பழைய பேச வேண்டாம். டிஎம்கே பேரு முடிஞ்சிருச்சு. டிஎம்கே வந்து 3 கோடியே 13 லட்சம் பேர் வேண்டான்ட்டான். நல்லா கேட்டுங்க, 3 கோடியே 73 லட்சம் பேர் வேண்டான் தான் தாவேகா ஓட்டு போட்டிருக்கான். தாவேகாவில் 1 கோடியே 73 லட்சம் பேர் பெண்கள் ஓட்டு போட்டிருக்கு. மரியாதை நீ அடுத்த கட்சியிலிருந்து யார் பிடிக்கிற? நீ என்ன பூச்சாண்டி பிடிக்க சார்? நான் அடுத்த சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ராஜினாமா பண்ண சொல்லி உன் கட்சியை சேர்க்கிற. உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்கலையா? ஆட்சியை ப்ராப்பரா பண்ண முடியாதா? 25 கோடி கொடுத்து ஒரு ஆளை சேர்க்கிற. சரி, அந்த செலவு மாநில அரசு 5.5 கோடி எவன் கொடுக்கிறது? எவன் காசையா கொடுக்கிறது? மக்கள் காசு. 5.5 கோடி ஒரு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளருக்கு மத்திய அரசு செலவு கொடுத்தா 5.5 கோடி. இப்ப 6 பேர் 350 கோடி எவன் தாரி எடுத்து கொடுப்பானு? தேவையில்லாத சொன்னதை செய். நான் என்ன சொல்றேன்னா, இவர் நேற்று வந்து சார் மாரதான ஓட்டம் ஓடி இருக்காரு 3 கிலோமீட்டர். போதை இல்லாத உலகமாக்கணும். கஞ்சா வேண்டாம். என்ன சார்? கஞ்சா வேண்டாம், அபின் வேண்டாம், மாத்திரை வேண்டாம், ஊசி வேண்டாம்னு 3 கிலோமீட்டர் ஓடினார்ல. ஆதவர்ச்சன் நீ என்ன சொல்ற? இதுவரை எந்த சிஎம் செய்யாத நான் செஞ்சேன்னு சொல்றியே, உனக்கு அறிவு இருக்கா? இந்தப்பா காஷ்மீர்ல வந்து உமர் அப்துல்லா 21 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காப்ல மாரதான ஓட்டம். எங்களுக்கு சுய உரிமை குடுறான் இருக்கேன். தேவையில்லாம லாட்டரி டிக்கெட் ஆரம்பிச்சிட்டான் சார். அதாவது நான் பொதுப்பணித்துறையில வந்து நஷ்டம்ட்டாரு. 51% கமிஷன் சார். கூட்டம் போட்டா ரூமுக்குள்ள. இவர் அதாவது 4000 கோடி வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் வந்து பிடபிள்யூ 4000 கோடி 2000 கோடி திரும்பிடுவானுங்க. 2000 கோடி தான் இங்க கட்டடம் நடக்கும். அந்த பாலம் நிக்குமா? ஏவாவில் நீ கட்டியில பாலம் 16 கோடி திருவண்ணாமலையில எங்கயா பாலம்? இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடு. செந்தில் பாலாஜி உள்ள தூக்கி போடு. அவன் 8% ஓடி போயிடுவான். நான் அதெல்லாம் கேட்கல. ஸ்டாலினை பத்தி எல்லாம் பேசி கிடையாது. ஏற்கனவே இருந்தாலும் குற்றவாளி அமைச்சர் இல்ல, திருட்டு பய கொடுத்து உள்ள போடியா? நீ செய்யாத. நீ தாவேகா நீ விஜய் நீ சொல்லிட்ட, விட மாட்டேன்னு சொல்லிட்டு இல்ல, பிடிச்சி உள்ள அரெஸ்ட் பண்ணணும். என்ன சார்? அதான் முறை. சொன்னதையும் செய்யல. 2500 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தியா? கொடுக்கல. 6 சிலிண்டர் தரணும் கொடுத்தியா? கொடுக்கல. வீடு தரன்னு சொன்னிய கொடுத்தியா? கொடுக்கல. கல்யாணம் பண்ணாக்க பட்டு வசதி நகை தரணும் கொடுத்தியா? கொடுக்கல. நீ கொடுக்குறன்னு சொல்லி இல்ல, உன்னோட காசு இல்லைன்னா உன் கல்யாணம் பண்றதுக்கு 6 வருஷம் சொத்தழிக்கு முடியா நீ காசை. அதை தானே செய்யணும். என்னங்க சொன்னதை செய்யணும். என்ன டைம் கேட்குற? அப்ப பரப்புரையில் நீ சொல்லக்கூடாதுல்ல. நான் அதை செய்யறேன், இதை செய்யணும் எங்கால் சொல்லலையா? இலவச தண்ணீர் தருவாங்க, சாதாரண விஷயம் இல்ல. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனினா ஒழிக்கணும். அதாவது உங்களுக்கு ஆக்கிப்பினா கொக்கோ கோலா இந்த கம்பெனியா ஒழிக்கணும். இலவச மருத்துவம் சொன்னாரு. 800 பிரைவேட்ல பெரிய பெரிய அப்போலோ என்ன பெரிய பெரிய இன்னைக்கு வந்து எல்லாம் நோயாளியை வச்சு காசு மாறிக்கிறேன். டாக்டர் எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு டாக்டர் 24 மணி நேரம் அரசு மருத்துவமனை டியூட்டி, 4 மணி நேரம் கோர மாட்டான், செல்ல பேசிக்கிட்டு இருப்பான். இங்க பிரைவேட்ல வந்து காசை சம்பாதிப்பான். மருத்துவத்துறை இப்ப சுப்பிரமணியம் இருந்தாரு. இப்ப யார் மருத்துவத்துறை? அருண்குமார். நீ அருண்குமார் இருக்கு இல்ல, நீ இப்ப என்ன சொன்ன? நீ 800 பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் தனியார் மயம் ஆக்கும்னு சொன்ன. மயிருக்கு அவனை எடுத்து ஆபீசரா கேட்டதுக்கு பதில் சொல்லியா?
அரசு மக்கள் போனா மக்களுக்கு ஆளியா நீ போயிட்டு பிரைவேட் ஓட்டு கொடுக்க என்ன அதிகாரம் இருக்கு? நான் கேட்கற பதில் சொல்லு. நான் சம்பளம் கொடுக்குறேன்ல, நான் ஓட்டு போட்டிருக்கேன்ல, நீ எப்படியா மாறலாம்?